ஒரு சின்ன கடல் பாதை அது முழுசா மூடப்பட்டா பெட்ரோல் விலை என்ன ஆகும்? டீசல் விலை, எல்பிஜி சிலிண்டர் கிடைக்குமா? விவசாயம் மற்றும் உணவின் விலை உயருமா? இதை விட முக்கியமாக இந்தியா முழுக்க இன்ஃப்ளேஷன் அதிகமாகுமா? இது வெறும் ஏதோ கேள்வி கேட்கறதுக்காக கேட்கப்படும் கேள்வி கிடையாதுங்க. 2026 பிப்ரவரி 28 ஆரம்பித்த ஈரான் கான்ஃப்ளிக்ட் பிறகு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, வழியாக ஷிப்பிங் டிராஃபிக் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சில நாட்களில் இந்த வழியாக 5 முதல் 9 கப்பல்கள் மட்டுமே கடந்து சென்றிருக்கின்றன. ஆகஸ்டின் தினசரி ஆவரேஜ் பார்த்தா சுமார் 12 கப்பல்கள் செல்ல வேண்டிய இடத்தில் 5லேருந்து 9 தான் போகுது. இதே நாளில் குரூட் ஆயில் எண்ணெய் கப்பல்கள் கடக்காத நிலையும் ஏற்பட்டிருக்கின்றன. அப்படின்னா ஹார்மூஸ் முழுசா மூடினா என்ன ஆகும்? இந்தியாவுக்கு என்ன ஆகும்? நம்ம வீட்டில் எல்பிஜி சிலிண்டர் முதல் நம்ம பைக்கில் போடுற பெட்ரோல் வரைக்கும் எவ்வளவு பாதிப்பு வரும், அதை இந்த வீடியோவில் சுருக்கமாக புரிஞ்சிக்கலாம். முதல்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் எங்கே இருக்குது? ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் ஓமன் மற்றும் யுஏஇ அரேபியன் நாடுகள். இந்த ரொம்ப சுருக்கமான ஒரு வழியில், அதாவது தண்ணீர் வழின்னு சொல்லுவாங்க, அது வந்து பர்ஷியன் கல்ஃப் அரேபியன் சீன்னு சொல்லோட கனெக்ட் பண்ணுற ஒரு இடத்துல இருக்குது. இதனால் உலக எனர்ஜி ட்ரேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வர்த்தகம், எனர்ஜி ட்ரேட்னு சொல்லும்பொழுது நம்ம எனர்ஜி வர்த்தகம் ஒரு நெரிசல் கொண்ட ஒரு இடமாக மாறுகிறது. 2025 மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 15 மில்லியன் பேரல்ஸ் கச்சா எண்ணெய் ஹார்மூஸ் வழியாக சென்றது. அது உலகளவிய கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் சுமார் 34%. அதில் சைனா மற்றும் இந்தியா சேர்ந்து சுமார் 44% பெற்றிருக்கிறார்கள். அதாவது ஹார்மூஸில் பிரச்சனைனா மிடில் ஈஸ்ட் பிரச்சனை மட்டும் கிடையாது, ஏஷியா முழுக்க எனர்ஜி பிரச்சனைகள். இப்போ கொஞ்சம் பின்னாடி போகலாம். பிப்ரவரி 28 ஈரான் கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்ததும் ஹார்மூஸ் வழியாக கப்பல் போகிறது ரொம்ப ரிஸ்க் ஆயிடுச்சு. இன்சூரன்ஸ் காஸ்ட் அதிகமாகிவிட்டது, செக்யூரிட்டி ரிஸ்க்கும் அதிகமாகிவிட்டது, ஷிப்ஸ் அட்டாக் ஆகிற பயம். அதனால் சட்டப்படி ரூட் ஓப்பனாக இருந்தாலும் ஷிப்பிங் கம்பெனிஸ் அதை பயன்படுத்த தயங்க ஆரம்பித்தாங்க. மார்ச் மாதம் இந்தியா உடனே எனர்ஜி செக்யூரிட்டி மோடுக்கு போச்சு. அல்டர்னேட்டிவ் க்ரூட் சோர்சஸ் தேட ஆரம்பித்தார்கள். இந்தியன் நேவியும் கல்ஃப் ரீஜனில் இந்தியன் ஷிப்பிங்க்கு பாதுகாப்பு கொடுக்க நடவடிக்கை எடுத்தது. எல்பிஜி சப்ளை தான் ஆரம்பத்தில் பெரிய தலைவலியாக ஆனது. ஏன்னா இந்தியாவுடைய எல்பிஜி டிமாண்டில் சுமார் 60% மூலம் இம்போர்ட்ஸ் மூலம் வருகிறது. அந்த இம்போர்ட்ஸில் 90%க்கும் மேலே ஹார்மூஸ் ரூட்டை சார்ந்திருக்கிறது என்ற மார்ச் ஆய்வுகள் குறிப்பிட்டிருக்கின்றன. அதாவது பெட்ரோல் இருக்குமா என்ற கேள்விக்கு முன்னாடியே குக்கிங் கேஸ் இருக்குமா என்ற கேள்வி வந்தது. ஏப்ரல் மே மாதம் என்ன நடந்ததுன்னு பார்த்தா, ஏப்ரலில் வந்ததும் உலக எண்ணெய் மார்க்கெட்டை நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு சிம்பிள் கால்குலேஷன், சப்ளை குறைஞ்சதுன்னா விலை உயரும். ஹார்மூஸ் வழியாக போகும் எண்ணெய்க்கு அல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் இருக்கிறது. ஆனால் அந்த அல்டர்னேட்டிவ் ரூட்ஸின் கெப்பாசிட்டி ஹார்மூஸ் வழியாக நார்மலாக போகும் அளவுக்கு போதாது. அதனால் ஹார்மூஸ் டிஸ்ரப்ஷன் நீடிச்சா ஆயில் ப்ரெஷர், ப்ரைஸ் ப்ரெஷர் தவிர்க்க முடியாததாக மாறிடும். மே மாதத்தில் இன்னொரு முக்கியமான இஷ்யூ வந்துச்சு, எல்பிஜி. இந்த கிரைசிஸ் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டியது. இந்தியாவுக்கு எனர்ஜி செக்யூரிட்டின்னா க்ரூட் ஆயில் மட்டும் கிடையாது, குக்கிங் கேஸும் அதில் ஒரு பெரிய பகுதி. அதனால் எல்பிஜியை சப்ளையை டைவர்சிஃபை பண்ணுறது முக்கியமாயிருச்சு. ஜூன் ஜூலையில் கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிது, மீண்டும் டென்ஷன் ஆச்சு. ஜூன் ஜூலையில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் டிப்ளமேட்டிக் டாக்ஸ் காரணமாக சிச்சுவேஷன் கொஞ்சம் காம் டவுன் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ட்ரம்ப் வந்து ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தினார் இல்லையா, அந்த டைம் ஆயில் மார்க்கெட்டும் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுச்சு. ஆனால் இது பர்மனன்ட் சொல்யூஷனாக வரல. கான்ஃப்ளிக்ட் திரும்பியும் தீவிரமானது. ஹார்மூஸ் ஷிப்பிங் டிராஃபிக் மீண்டும் குறைய ஆரம்பிச்சுது. அதனால் இப்போ ஆகஸ்ட்டில் ஹார்மூஸ் ஓப்பனாக இருக்குது, ஓப்பனாக இருக்கா க்ளோஸ்டாக இருக்கா
என்ற டெக்னிக்கல் டிபேட்டை விட இந்த ரூட்டில் சேஃபாக பயன்படுத்த முடியுதா அப்படின்றது தான் மிக முக்கியமான கேள்வி ஷிப்பிங் கம்பெனிஸை பொறுத்தவரை. ஆகஸ்ட் 14 யுஏஇயுடைய வெசல் ஒன்று ஹார்மோஸ் வழியாக செல்லும்போது அட்டாக் செய்யப்பட்டதாக யுஏஇ தெரிவித்திருக்கிறது. அதே வாரத்தில் இது 3வது வெசல் இன்சிடென்ட் என்று ரியூட்டர்ஸில் சொல்லியிருக்காங்க. ரியூட்டர்ஸுங்கிறது அமெரிக்க பத்திரிகை. அதனால் ஷிப்பிங் டிராஃபிக் இன்னும் நார்மல் லெவலுக்கு வரவில்லை. ஆகஸ்ட் 15 என்ன இருக்குன்னா நிலைமை இன்னும் டென்ஸ் ஆயிருக்கு. ஈரான் ஹார்மோஸ் மீது எங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லுது. யூஎஸ் என்ன சொல்கிறாங்க, ப்ரெஷர் மற்றும் ராக்கெட் த்ரெட்டை அதிகரித்திருக்கிறது. பீஸ் டாக்ஸ் பெரிய பிரேக் த்ரூ வரவில்லை. அதனால் ஹார்மோஸ் வழியாக நார்மல் கமர்ஷியல் டிராஃபிக் திரும்புவது இன்னும் அன்சர்டனாக தான் இருக்குது. இப்போ முக்கியமான கேள்வி ஹார்மோஸ் மூடுமா என்பது மட்டுமல்ல, இந்த டிஸ்ரப்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, இன்னும் எவ்வளவு நாள் நீடிக்கும், அதுதான் உண்மையான கேள்வி. ஏன்னா ஒரு நாள் டிஸ்ரப்ஷன் வேற ஒரு வாரம், வேறு ஒரு மாதம் முழுக்க வேறு லெவல். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அன்சர்டனிட்டி இருந்துக்கிட்டே இருக்கு. சரி, இப்போ நம்ம இந்தியாவுக்கு வருவோம். கச்சா எண்ணெய் பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா, இந்தியா தன்னுடைய கச்சா எண்ணெய் தேவையின் பெரிய பகுதியை இம்போர்ட்ஸ் மூலமாக தான் பூர்த்தி செய்கிறதுன்னு முன்னாடியே பார்த்தோம். அதனால குளோபல் ப்ரைஸ் அதிகரிச்சதுன்னா இந்தியாவுடைய இம்போர்ட் பில் அதிகரிக்கும். பெட்ரோல் டீசல் என்ன ஆகும்னா, க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் மேலே போகுது, ஷிப்பிங் காஸ்ட்டும் அதிகமாகிறது. ஈரான் இன்சூரன்ஸ் காஸ்ட்டும் மேலே போகுது. ருப்பி வீக் ஆயிடுச்சுன்னா ப்ரெஷர் இன்னும் அதிகமாயிரும். இதன் இம்பேக்ட் எங்கெல்லாம் தெரியும்னா, பெட்ரோல் டீசல் ப்ரைஸிங் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. எல்பிஜி நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டினரி சாதா குடும்பங்களுக்கு நேரடி இம்பேக்ட் வரும். எல்பிஜி சப்ளை டைட் ஆனால் கமர்ஷியல் எல்பிஜி மேலே போகலாம், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் பாதிக்கப்படலாம். அதன் எஃபெக்ட் ஃபுட் ப்ரைஸஸும் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்கிறது. டீசல் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டும் எக்ஸ்பென்சிவ் ஆகிடும், ரா மெட்டீரியல் கிடைக்கிறதே ரொம்ப விலை அதிகமாக கிடைக்கும். அதனால் ஒரு டேங்கர் கல்ஃபில் சிக்கினாலும் அதன் எஃபெக்ட் சென்னையில் ஒரு ப்ரொவிஷன் கடை பில்லில் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு இதோடைய இம்பேக்ட் இருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தியும் இருக்குது. இந்தியா ரொம்ப யாருமே உதவி பண்ணலைன்ற விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே, இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே இந்தியா தன்னுடைய கச்சா எண்ணெயுடைய வாங்கும் இடங்களை ரொம்ப அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்தியா பல நாடுகள்லேருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறார்கள். மேலும் ரிஃபைனரிஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ அல்டர்னேட்டிவ் சோர்ஸஸையும் ரொம்ப கடுமையாக தேடுறாங்க. உதாரணத்துக்கு ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், அப்புறமா சென்னை பெட்ரோலியம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மில்லியன் பேரல் வரை கச்சா எண்ணெய் வாங்குவதற்கான டெண்டர் வெளியிட்டிருக்கிறார்கள். எம்ஆர்பிஎல் தனது டெண்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெட் சி மற்றும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸை அவாய்ட் பண்ணும் ரூட் பயன்படுத்த வேண்டும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதன் அர்த்தம் என்னென்னா, இந்தியா ப்ரிப்பரேஷன் மோடில் இருக்குது. அதனால் ஹார்மூஸ் மூடினாலே இந்தியா பெட்ரோல் இல்லாமல் போயிடும் என்று சொல்ல முடியாது. ஆனால் காஸ்ட் ப்ரெஷர் வரும், ரிஸ்க்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது. ஸோ இறுதியாக நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஹார்மூஸ் மூடினால் என்ன ஆகும்னா, ஒரே லைனில் சொல்லணும்னா எனர்ஜி ஷாக், ஆயில், கேஸ், ஷிப்பிங், இன்சூரன்ஸ், இன்ஃப்ளேஷன் ஒவ்வொன்றுக்கும் அடுத்ததை பாதிக்கும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான லெசன் இருக்குது. ஹார்மூஸ் ஒரு கடல் பாதை மட்டும் கிடையாதுங்க, அது உலக எக்கனாமியோடைய ஒரு ப்ரெஷர் பாயிண்ட். அங்கே ஒரு டேங்கர் நின்னா அதன் தாக்கம் நம்ம பெட்ரோல் வரைக்கும் வரலாம். அங்கே டிஸ்ரப்ஷன் நீடிச்சா நம்ம எல்பிஜி சிலிண்டர் வரைக்கும் வரலாம். அதனால் ஹார்மூஸில் என்ன நடக்குது என்பது ஈரான் அல்லது அமெரிக்காவோட ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, அது நம்ம குடும்ப பட்ஜெட்டுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ உங்கள் கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் தெரிவிக்கலாம். ஹார்மூஸ் இன்னும் ஒரு மாதம் ஆக இருந்தால் பெட்ரோல் ப்ரைஸ் முதல்ல பாதிக்கும். அப்புறம் எல்பிஜி, அப்புறம் ஃபுட் ப்ரைஸஸ், இல்லை இன்ஃப்ளேஷன். ஸோ எதில் எந்த மாதிரி விஷயங்கள் முதல்ல இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் சொல்லி மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.